ஜெயா நேயர்களுக்கு வணக்கம். என் சமையல் அறையில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்? வெள்ளை பிரியாணி. யூஸ்வலாக பிரியாணி அப்படின்னாலே நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக அப்படிலாம் இருக்கும் இல்லையா? அப்படிலாம் இல்லாமல் இது வந்து செட்டிநாடு ஸ்டைலில். நீங்கள் செட்டிநாடு பக்கம் எந்த கல்யாணத்துக்கு போனாலும் முதல்ல பிரியாணி அப்படின்னு பரிமாறும்போது இந்த பிரியாணியை கொஞ்சம் வைப்பாங்க. இது ஆக்சுவலாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக, அதே சமயம் நல்ல அந்த கலர் வந்து அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிரியாணி தான் இதுக்கு பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துருவோம், அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெள்ளை பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: சீரக சம்பா அரிசி 1½ கப், தேங்காய் பால் 1 கப், வெங்காயம் 3 மெல்லிய துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், கேரட் 1, பீன்ஸ் 10, பட்டாணி சிறிதளவு, புதினா 1 கைப்பிடி அளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவு, பச்சை மிளகாய் 4, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சம்பழச்சாறு 1 டேபிள் ஸ்பூன், பட்டை லவங்கம் ஏலக்காய் தலா 5, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், நெய் 1½ டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த வெள்ளை பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு குக்கர் ஒன்று அடுப்பில் போட்டிருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அதோட ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். இதில் கொஞ்சம் நிறுத்திக்கலாம், லாஸ்ட்டில் கொஞ்சம் ஊற்றினா நல்லாயிருக்கும். ஸோ அதை ஊற்றிக்கலாம். அதோட தேங்காய் பார்த்திங்கன்னா, இப்போ தேங்காய் பால் நான் 1 கப்புன்னு சொல்லியிருக்கேன். அப்போ எவ்வளோ தேங்காய் எடுக்கிறதுன்னு யோசிக்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கிட்டு அதில் வந்து 1 டம்ளர் தண்ணியிலேயே, அதாவது முதல்ல கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஃபஸ்ட்டு பால், அடுத்தக்கப்புறம் தண்ணியை ஊற்றி 2வது பால், ரெண்டும் ஒன்றாவே கலந்து 1 கப் வர மாதிரி அளந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எண்ணெய் நெய் கலவை காஞ்சதும் இந்த பட்டை லவங்கம் அதில் போட்டுடலாம். அதோட மெல்லிய துண்டுகளாக நறுக்கின வெங்காயம், வெங்காயம் வதங்கும் போதே பச்சை மிளகாய், இந்த பச்சை மிளகாய் மட்டும் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் மாற்றி வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு. இந்த வெங்காயம் ரொம்ப நேரம் மாறி வதங்காமல் பொருள் நார்மலாக வதங்குற வரைக்கும் போதும். கொஞ்சம் அந்த கண்ணாடி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு காயெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இதில் இஞ்சி பூண்டு விழுது இருந்தது, அதை போட்டுடுவோம். இந்த இஞ்சி பூண்டு போடும்போதே புதினாவும் அந்த மல்லியும் அந்த இஞ்சி பூண்டோட வதங்கும் போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் இது அதிலே போட்டுடலாம். லாஸ்ட்டில் வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, முதலே போட்டுடலாம் எல்லாத்தையும். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் வதங்கணும் நல்லா. இப்போ வந்து நறுக்கி வச்சிருக்கிற காய்கறிகள்: ஒரு கேரட்டு, ஒரு 10 பீன்ஸு, ஒரு 1/2 கப் அளவுக்கு பட்டாணி. இது தாராளமாக இந்த இதுக்கு போதும். அந்த அளவுக்கு தான் அந்த காய். அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா காய் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். அதே சதன் காயாக இருந்தால் தான் நல்லா இருக்காது. அதனால் ஒரு நார்மல் சைஸ் கேரட்டு, 10 பீன்ஸு. இதுக்கு வந்து நான் அந்த நிறம் மாறாமல், ஆனால் அதே சமயம் அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கணுங்கிறதுக்காக தக்காளி சேர்க்கலை, அதுக்கு பதிலாக எலுமிச்சம்பழச்சாறு சேர்க்க போகிறோம். இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் வதங்கணும். காய்கறி தான் முதல்ல இது மெயினாக நல்லா வதங்கணும். இது வதங்கிறதுக்குள்ளார இந்த பக்கம் நம்ம தண்ணி வந்து நான் அளந்து வச்சுருக்கேன். பாசுமதி அரிசியாக இருந்தால் 1க்கு 1.5 1.25, கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னு நினைக்கிறவங்க 2. அதே அளவு தான் நம்ம சீரக சம்பாவுக்கும். நான் சீரக சம்பாவை கழுவி அப்படியே ஊற வச்சு வச்சுருக்கேன். இதுக்கும் அதே தண்ணி அளவு தான். கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த தண்ணி அளவு வந்து 1க்கு 2 வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் 1க்கு 2 தான் வைக்க போகிறேன். காரணம் என்னென்னா, இந்த வெள்ளை பிரியாணி வந்து கொஞ்சம் அப்படியே சேர்ந்தா மாதிரி இருந்தால், உதிராக இருக்கிறத விட சேர்ந்தா மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 3 டம்ளர் வேணும் நமக்கு. தேங்காய் பாலோட சேர்த்து 3 டம்ளர் தண்ணி வேணும். நான் இப்போ 2 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் தேங்காய் பால் வச்சுருக்கேன். அதை ஒரு பக்கம் சூடு பண்ண போகிறோம். இது நல்லா வதங்கட்டும், அதுக்குள்ளே அது கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இந்த அளந்து வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி, இதை ஊற்றிடலாம். அதோட கூட தேங்காய் பால். இது கொஞ்சம் நல்லா சூடு வரணும், கொதிக்கக்கூடாது, ஆனால் கொஞ்சம் சூடு வரட்டும், நல்லா சூடு வரட்டும். இப்போ இது நல்லா வதங்கியாச்சு, இதுலேயும் சூடு வந்துருச்சு.
இப்போ இதை தூக்கி இதில் மாற்றிக்கலாம். இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது குக்கர் அப்படியே நீங்கள் மூடி விசில் கொடுக்கறதா இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே இதுலேயே இப்போ கையோட அரிசியும் போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு ஒரு இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில், அதுக்கப்புறம் தீயை குறைச்சி வச்சு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சரியாக இருக்கும். நான் இன்றைக்கி அப்படி பண்ண போகிறது இல்லைன்னா கொஞ்சம் பிகினர்ஸாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ புதுசாக சமைக்கிறவங்களா இருந்தால் இப்போ நம்ம பண்ணுற மெத்தட் ரொம்ப சுலபமாக இருக்கும். நம்ம ஆனால் கொஞ்சம் டைம் கன்சியூமிங், அவ்வளோதான். இது நல்லா தண்ணி கொதிச்சு அந்த பாலோடு சேர்ந்து அந்த தண்ணி கொதித்த உடனே ஊற வச்ச அரிசியும் போட்டு நல்லா கலந்துட்டு எலுமிச்சம்பழம் சாரியும் விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி லேசாக சுற்றி வரும்போது தண்ணியை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா தீயை நல்லா குறைச்சி வச்சு குக்கரை மூடிட்டு வெயிட் போட மாட்டேன். ஒரு 12லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் டைம் கொடுக்கலாம் அதுக்கப்புறமா அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷமோ இல்லை 5 நிமிஷமோ கழித்து திறந்தீங்கன்னா அடியும் ஒட்டாது, அதே சமயம் நல்ல பொலன்னு இருக்கும், தண்ணி சுத்தாமல் கொள்ளாமல் கரெக்டாக உங்களுக்கு வெந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த மெத்தட் ஈஸியாக இருக்குங்கிறனால தான் இன்றைக்கி அதை பண்ண போகிறேன். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணி இல்லாமல் எடுத்து போடுங்க. ஏன்னா குறைச்சிட்டு நம்ம குக்கரை மூடி வச்சுக்கலாம், வெயிட் போட வேண்டாம். இப்போ டைம் செக் பண்ணிக்கிட்டு 12லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் அப்படியே ஒரு சந்தேகம் 12 நிமிஷம் கழித்து நீங்கள் லேசாக திறந்து பார்த்துட்டு கிடத்துக்கிட்டே வெந்திருந்துன்னா ஆஃப் பண்ணிடலாம், அல்லது இன்னொரு 3 நிமிஷம் விட்டுறீங்கன்னா சரியாக இருக்கும். ஆனால் அதுக்கு தாண்டி வேணாம், ஏன்னா ரொம்ப அதிக நேரம் எடுக்கும்போது குழையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்கும். அதனால் அந்த டைம் மட்டும் பார்த்துக்கோங்க. 12லேருந்து 15 நிமிஷம் வச்சு அதுக்கப்புறமா வெயிட்டு போடணும். இப்போ நான் வெயிட் போடல, வெயிட்டு சும்மா தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெயிட்டாக போட்டுட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறமா 2லேருந்து 3 நிமிஷமோ இல்லை 5 நிமிஷமோ கழித்து நீங்கள் திறந்து நார்மலாக எடுத்தீங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இதுக்கு தயிர் பச்சடி, அதாவது ரைத்தான்னு சொல்கிற தயிர் பச்சடி, அப்புறம் அல்லது உங்களுக்கு சிப்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அந்த வறுவல்னு சொல்லுவாங்க, அதாவது வாழைக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம தவாவில் போட்டு வறுப்போம் ஊற வச்சுட்டு, அது ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம அந்த தேங்காய் பால் இன்றைக்கி ஊற்றிருக்கேன். ஸோ தேங்காய் பால் எடுக்க நேரம் இல்லை, காலைல குழந்தைங்களுக்கு இதை கட்டி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பேக்கெட் பால் ஊற்றினாலும் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் கொஞ்சம் டிஃபர் ஆகும் அந்த தேங்காய் பால்லேருந்து, அவ்வளோதான். பேக்கெட் பால் ஊற்றி இதை பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா வரும். ஸோ இப்போது ஒரு 12லேருந்து 15 நிமிஷம் நம்ம செக் பண்ணிவிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தயிர் பச்சடி வேணும் இல்லையா? அந்த தயிர் பச்சடி பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு இதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு வெங்காயம் 1/2 தக்காளி எடுத்து பொடியாக நறுக்கிட்டு வந்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இதில் பிரியப்பட்டால் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, எப்படி வேணால் நம்ம போட்டுக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சிட்டிகை உப்பு அதில் தூவிட்டு கலந்து வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ அதை விட்டுட்டு பிழிஞ்சிங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் தயிர் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அது நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும். அது அப்படியே நம்ம இது நேரடியாக நம்ம தயிர் சேர்க்குறோன்னு வச்சுக்கோங்க, நேரம் ஆக ஆக தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். இந்த தண்ணி தனியாக, தயிர் தனியாக, வெங்காயம் தனியாக தெரியும். பட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நம்ம புழிஞ்சு எடுத்துகிட்டு பண்ணும்போது அந்த காரமும் கொஞ்சம் குறையும்,
மேலும் வந்து அந்த தயிர் நல்லா க்ரீமியாக நல்லா பைண்ட் ஆகி பார்க்கவே நல்லா இதுவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். இன்றைக்கி இப்போ நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அதை புழிஞ்சிட்டு தயிர் பாருங்கள். இந்த ஒரு வெங்காயத்துக்கே இந்த மாதிரி இந்த தண்ணி எல்லாம் வெளியில் வந்துருச்சுன்னா நமக்கு அப்புறமா தயிர் ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும். இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் உப்பு போட்டிருக்கீங்களே, திருப்பி போட போகிறீங்களான்னு யோசிப்பீங்க. ஆனால் கட்டாயம் உப்பு போடணுன்னா உப்பெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சு எடுத்துகிட்ருப்போம். ஸோ இந்த அரை உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். கொஞ்சமாக போட்டு பாருங்கள், அப்புறம் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். நல்லா கலந்துடணும். தயிர் பச்சடி ரெடி. பொதுவாக நம்ம வந்து ஹோட்டலுங்களுக்கெல்லாம் போனோம்னு பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு சாலட் அப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஒன்று வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி, கேரட்டெல்லாம் ரவுண்டாக வெட்டி வச்சுருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னாவை வேக வச்சு அதில் வந்து கொஞ்சம் காரம் போட்டு அது மாதிரி வச்சுருப்பாங்க. சில ஹோட்டலில் பார்த்திங்கன்னா சென்னாவும் உருளைக்கிழங்கையும் வெட்டி அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக கலந்து வச்சுருப்பாங்க. அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த மாதிரி க்ரீமியாக கலக்கிறது வந்து எக்லெஸ் மயோனைஸ்ன்னு சொல்லுறது. எக்கு போட்டவங்களோ எக்கு சாப்பிட்றவங்களோ எக்கு வேணாம்னு நினைக்கிறவங்களோ எதுவாக இருந்தால் அந்த 2 விதமாகவும் கிடைக்கும் அந்த மயோனைஸ். அதை கலந்துப்பாங்க. சில பேர் அதிலே கொஞ்சம் நல்லா கெட்டி தயிராகவும் போட்டு அதோடு சேர்த்து கலந்து நல்லா வச்சுருப்பாங்க. நல்லா டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த தயிர் பச்சடியிலேருந்து சாலட் வரைக்கும் விதவிதமாக இந்த மாதிரி எதுவும் பண்ணுறது நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பொதுவாக காய்கறி நிறைய சாப்பிடணும்னு பிரியப்படுறவங்களா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த சீசனில் காய்கறி நல்லா கிடைக்கணும்னு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நவம்பர்லேருந்து உங்களுக்கு வந்து பிப்ரவரி வரைக்கும் நல்ல இந்த பெங்களூர் காய்கறிலாம் நல்லா கிடைக்கும். கேரட்டு, பீன்ஸ் அதெல்லாம் நல்லா அப்படியே இலசாக ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காய்கறிகள் ப்ராக்கலி, அடுத்தது பேபிகார்ன், இதெல்லாம் வந்து நல்லா ஸ்லிட் பண்ணிக்கணும். அதாவது நீளமாக 2ஆக நறுக்கிட்டு பேபிகார்னை மற்ற காய்கறிகள் நீளமாக நறுக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அதை போட்டுட்டு அதில் ஒரே ஒரு கடுகு, ஒரு டீஸ்பூன் கடுகும் ஒரு 2 காஞ்ச மிளகாயும் கிள்ளி போட்டு பூண்டு வாசனை பிடிச்சிருக்கவங்களா இருந்தால் 2 பூண்டையும் நசுக்கி அதில் போட்டுட்டு இந்த காய்கறி ஒரு பரட்டிட்டு நமக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் இடையில ஒரு சின்ன பசி வரும். அந்த நேரத்துக்கு அதை கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதுவும் சுட சுட அப்படியே எடுத்து கொடுக்கணும். அந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர், அந்த பூண்டு வாசனை பிடிச்சவங்களுக்கு அந்த பூண்டு வாசனை இதோடு சேர்ந்து அதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சாலடு அப்படின்னு நிறைய பேர் கேட்குற போது இதெல்லாமே இந்த ஏறக்குறைய சாலட். இது ஆக்சுவலாக சொல்லும்போது வந்து டாஸ்ட் வெஜிடபிள்னு சொல்லுவாங்க, அதை ஸ்டர் ஃப்ரை வெஜிடபிள்னு சொல்லுவாங்க, எப்படி வேணால். ஆனால் ஏறக்குறைய சாலட் ஸ்டைலில் தான் வரும். ஏன்னா அந்த 11 மணிக்கு சாப்பிட்ற போது ஸோ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் காய்கறி போட்டு தயிர் பச்சடி எங்கள் வீட்டில் பண்ணால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா பொடியாக நறுக்கிடணும். கேரட்டு, பீன்ஸு, ப்ராக்கலி, கொஞ்சம் கார்னு, இது எல்லாமே பட்டாணி, இது எல்லாமே எடுத்துக்கணும். பட்டாணியும் கார்னும் நம்ம நறுக்க வேண்டாம். கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் பொடியாக நறுக்கிட்டு ப்ராக்கலியும் தனியாக பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த கார்னு, பட்டாணி, ப்ராக்கலி மட்டும் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துடணும். மற்ற காய்கறியில் உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வேக விட்டுறணும். எல்லாம் கலந்து நல்லா ஆற வச்சுக்கணும். ஆற வச்சுட்டு தயிரை வந்து நல்லா கெட்டி தயிராக எடுத்துக்கணும். தேங்காய், முந்திரி பருப்பு, அதோட கூட பச்சை மிளகாய். முந்திரி பருப்பு வேணாம்னு நினச்சிங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு வெறும் பச்சை மிளகாயும் தேங்காயும், சீரகம் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கக்கூடாது. பச்சை மிளகாயும் தேங்காயும் மட்டும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த தயிரோடு கலந்துட்டு இந்த காய்கறிகளும் கலந்து வைங்க. வெறுமனே சாப்பிடவும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு காரக்குழம்பு வைக்கிறோம்னு நினச்சிக்கோங்க, அந்த காரக்குழம்போட இந்த தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். நல்ல காம்பினேஷன். நிறைய காய்கறிகள் வயிற்றுக்கும் போகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை பார்த்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், பக்காவாக ரெடியாக இருக்குது. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இது நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி இதை ஓப்பன் பண்ணி கிளறேன். இல்லைனா நான் என்ன பண்ணுவேன், இது அப்படியே இந்த டைம் ஆன உடனே மூடி போட்டு வெயிட் போட்டு வச்சுருவேன். பட் இன்றைக்கி நேயர்கள் பார்க்கணுங்கிறதுக்காக காமிச்சிருக்கேன். காமிச்சிட்டு இப்போ நம்ம வந்து இந்த டைம் ஆன உடனே இதை நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த வெயிட்டை போட்டு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் திறக்கலாம்.
நான் உங்களுக்கு அது செஞ்சு காமிக்கணும், அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அதை காமிச்சிருக்கேன். இப்போ திருப்பி ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிறுக்கணும் ஒரு சத்தம் வந்து தான் அது அடங்கும். அது இப்போ இந்த 5 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா பக்காவாக ரெடியாகி நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் கொஞ்சம் கூட அடியும் பிடிக்காது, நல்லாவே இருக்கும். இது ஒரு டிஸ்பிளே பவுல் எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா டிஸ்பிளேல வச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காகட்டும் அல்லது ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்காகட்டும் இது நல்லாவே இருக்குது. ஏன்னா காய்கறிகளும் அதில் இருக்குது. தயிர் பச்சடி இதே மாதிரி. அதே மாதிரி தயிர் பச்சடியில் இன்றைக்கி நான் வந்து வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டிருக்கேன். பொடியாக நறுக்கின வெள்ளரிக்காய், துருவின கேரட் எல்லாமே இதோட சூட் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஹோல்சம் மீல்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கலந்து எல்லாமே சாப்பிட்றதுனால நல்லாவே இருக்கும். வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு 2 சிப்ஸை கூட அதோட வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்றைக்கி நம்ம வந்து காய்கறிகள் இந்த மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, இதையே நீங்கள் வந்து மஷ்ரூம் சேர்த்தும் பண்ணலாம். ரொம்ப நல்ல மஷ்ரூம் பிடிக்கிறவங்களா இருந்தால் மஷ்ரூம், பேபிகார்ன் அதெல்லாம் சேர்த்து பண்ணுறவங்களா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு சின்ன டிப்பு, இது வந்து கொஞ்சம் இந்த வேலைக்கு போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பேக்கெட் பால், தேங்காய் பால் எது வேணால் அவங்களோட இஷ்டம். இது நல்லா காலையில் டைம் கிடைக்கிற போது டக்குன்னு வதக்கி எல்லாம் ரெடியாக வச்சுட்டு இந்த தேங்காய் பால் எடுத்திங்கன்னா எடுத்து வச்சாலும் சரி, அல்லது பேக்கெட் பால் ஊற்றிக்கிறது இருந்தாலும் சரி, அதில் ஊற்றி வச்சாலும் வச்சுக்கலாம், அல்லது தனித்தனியாக வச்சுக்கலாம். வதக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பட்டை அவங்க தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், காய்கறி, இஞ்சி பூண்டு எல்லாம் வதக்கணும் இல்லையா, அந்த மாதிரி வதக்கின கலவையை ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. தேங்காய் பால் எடுக்க முடிஞ்சால் எடுத்துக்கலாம், அல்லது பேக்கெட் பால் இருக்குது அதையும் எடுத்து வச்சுட்டு நம்ம அரிசியை வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரமாக ஊற போட்டுக்கலாம். டக்குன்னு உடனே இதே மாதிரி நீங்கள் அந்த வதக்கின காய்கறிகள் சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஏன்னா இது நிறைய பேர் நான் சொல்லி கொடுத்து நான் சொல்லி கொடுத்துன்னு சொல்லக்கூடாது, என்கிட்ட கேட்டதுக்கு நான் அவங்களுக்கு சொன்னதுக்கு அவங்களுக்கு அது பலன் அளிச்சதுன்னு சொல்லும்போது இன்றைக்கி மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால ஷேர் பண்ணிக்கிறேன். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இந்த வெள்ளை பிரியாணி வித் தயிர் பச்சடி நேரில் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட என் சமையல் அறையில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.